இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகேயன் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே. எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக். வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். கண்கள் 11. காலையில் நேராக ராஜலிங்கத்தின் அறைக்கு சென்றாள் சின்மயி. அவளை கண்டதுமே அவர் அன்புடன் அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டார். அவளுக்கோ உடலெல்லாம் கோபத்தை பற்றி எரிய அதை அடக்க பெரும்பாடுபட்டு போனாள். என்ன விஷயமா என்றபடியே விஸ்வாமித்ரனின் மூலம் அவள் தகவல் எதுவும் தெரிந்து கொண்டாளா என்பதை அறிவதற்காக அவர் கேட்க, இன்னைக்கு ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வருது, அதை எப்படியாவது கிரித்தலையில கட்டிட்டா நாளைக்கு நம்மள ரைட் பண்ணிடலாம்னு ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ். ஆனா இது இல்லாம உங்க பழைய சப்ளையர் பேரு என்னவோ சொன்னாங்களே என்றபடியே அவள் சிந்தனை வயப்பட, யாருமா? அம்மா பேட்ட அல்போன்ஸா இல்ல செங்குட்ரோ சேகரா என்று அவரை அவளுக்கு தேர்ந்தெடுக்க வசதியாக பெயர்களை சொல்லிவிட, கிரி கூறியது முற்றிலும் உண்மை என்பதனை அவர் வாயிலாகவே அறிந்து கொண்டாள். ரெட் ஹில்ஸ் மாதிரி தான் ஏதோ பேர் சொன்னாங்க மாமா. நான் பேசி பார்த்தேன். இதுக்கு பின்னாடி போலீஸ் இருக்காங்க, இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவங்க அதை கேட்கல. நீ ஒன்னும் இத்தனை வருஷமா என் கூட பிசினஸ் பண்ணல, அதனால நீ சொல்றதை கேட்டுட்டு இவ்வளவு பெரிய ஆர்டர்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று அவள் சொல்லி முடிக்க, நான் வேணா போன்ல பேசுறேம்மா என்று அவர் வேகமாக கூறினார். இல்ல மாமா, நம்ம போன்ல டேப் பண்றாங்களாம் என்று அவள் கூற, அவரோ பதறியவராக, உனக்கு எப்படிமா தெரியும் என்று கேட்க, நேத்து விஸ்வாமித்ரனை பார்த்து பேசுறப்போ பழைய காலேஜ் கதைக்கு அப்புறமா அவனோட வேலைய பத்தி மெல்ல கேட்டேனா, அப்போ அவன் யாருன்னு சொல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் சொன்னான். நமக்கு தான் அவன் யாருக்கு இப்படி பண்றான்னு நல்லாவே தெரியுமே என்று அவருக்கு சிரித்துக்கொண்டே பதில் கூறினாள் சின்மயி. நான் கூட உனக்கு என்ன போன்னு நினைச்சேன் சின்மயி, அழகா பேசி விஷயத்தை வாங்கிட்டியே அவர் பெருமையாக கூற, அவளுக்கோ உள்ளே காந்தியது. அதான் மாமா, நான் அவங்கள மீட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப சேஃப் தான். சோ நீங்க அவங்கள நேர்ல போய் பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துடுங்க என்று அவள் கூற, அவரும் சற்று யோசித்தபடியே தலையசைத்தார். ஆனா வக்கீல் யாரையும் பார்க்க போக கூடாதுன்னு சொன்னாரேமா, நான் வேணா அவர்கிட்ட கேட்டுக்கவா என்றபடியே அவர் அவசரமாக போனை கையில் எடுக்க, சின்மயியோ உள்ளுக்குள் பயந்து போனாள். அவள் போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் எல்லாம் பாழாகி விடக்கூடாதே என்று தடுமாறினாள். மாமா, வக்கீல்லாம் போகாதன்னு தான் சொல்லுவாரு. அவருக்கு நீங்க எவ்வளவு நாள் கேஸ்ல இருக்கீங்களோ அவ்வளவு நாள் ஃபீஸ் கிடைக்குமே, அத அவர் எப்படி விடுவாரு என்று சொல்லி அவள் அவரை குழப்பிவிட, ஓ சரிம்மா, நீ சொல்லு, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் என்று கூறியவர் அவளிடம் வேறு எதுவும் பேச உள்ளதா என்பதை போல பார்த்தார். ஏன் மாமா, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அவ்வளவு பிரியமா சின்மயி கேட்க, என்னடா இப்படி கேட்டுட்ட, உனக்குள்ள நான் என் அம்மாவை பாக்குறேன் சின்மயி என்று அவர் கூறும் பொழுது அவரது குரல் எப்பொழுதும் போல உடைந்தே வந்தது. ஆக இவர் அவர்கள் இறந்த நாளை நினைக்க விடாமல் வைத்திருந்தது தனக்காக அல்ல, அவருக்காக. அவரது குற்ற உணர்வு அவரை கொன்று விடக்கூடாது என்பதற்காக என்று உணர்ந்து கொண்டாள் சின்மயி. அமைதியாக எழுந்து வெளியில் வந்தவள் ஆரோக்கியின் கைகளை பற்றி கொண்டு, ரோஹி அக்கா, நான் என் மனசுக்கு சரின்னு படத்தை செய்ய போறேன். இதுல உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்க நான் ட்ரை பண்றேன் என்று சின்மயி கூற, உன் மனசு எவ்வளவு கொதிச்சுட்டு இருக்கும்னு எனக்கு புரியுது சின்மயி. நீ எதையும் யோசிக்காத, உன் மனசு சொல்றது செய். எனக்கு அதுல எந்த கஷ்டம் வந்தாலுமே அது இந்த குடும்பம் செஞ்ச பாவத்துக்கான சம்பளமா நான் எடுத்துக்கிறேன் என்றபடியே அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் ஆரோகி. கண்களில் கசிந்த நீரை துடைக்க கூட மனமில்லாமல் நேராக அவள் சென்று நின்றது விஸ்வாமித்ரனிடம்தான்.
அவனும் அவளை அந்த நேரத்தினில் அவனது குவார்டர்ஸில் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஹே சிமி, என்ன இந்த நேரத்துல எதுவும் ப்ராப்ளமா? நொடியினில் போலீஸ்காரனாக மாறி அவன் அவளிடம் கேள்வி எழுப்ப, ஒன்னும் இல்லை மித்ரன், உங்க கூட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் என்றவள் மெல்ல அவனது அருகில் வந்து நின்றாள். அவனோ அப்பொழுதுதான் குளித்துவிட்டு காவல் நிலையம் கிளம்புவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். விஸ்வமித்ரன் காக்கி பேண்டும் வெள்ளை பனியனும் மட்டுமே அணிந்திருக்க அவனது திரண்ட தோள்களை கண்டு மிக அருகினில் வந்தாள் சின்மயி. அவனது கைகள் இரண்டும் முறுக்கேறி தசை கோலங்கள் யாவும் திண்மையாய் இருக்க தனது விரல்களை கொண்டு மெல்ல அவைகளை தொட்டு பார்த்தாள். அவளது பார்வையில் பிரமிப்புடன் எதையோ தொலைத்த குழந்தை போன்ற பாவமும் இருக்க மித்ரனோ எதுவும் கேட்காமல் அவளது விரல்கள் விளையாடும் விளையாட்டினை ரசித்துக் கொண்டிருந்தான். சின்மயி மெல்ல அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள, என்ன மேடம், 6 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடா தெரியலையா உங்களுக்கு? அவளது வார்த்தைகளையே அவளையே நோக்கி வீசினான் விஸ்வமித்ரன். சின்மயி அவனது கண்களையே உற்று நோக்கி கொண்டிருக்க அவனோ அவளது நீல விழிகளுக்குள் தன்னை அறியாமல் தொலைந்து கொண்டிருந்தான். பிறகு அவனும் அவளை தனது வசமாக்கி கொண்டான். அவர்களது இதழ்கள் உறவாட அவனது கைகளோ அவளை தழுவி கொண்டது. அவளோ அவனை மீண்டும் மீண்டும் நாட அதிலிருந்த காதலையும் தாண்டி ஒருவித பயத்தை ஒரு காவலனாக அவன் நன்கு உணர்ந்தான். மெல்ல அவளை தன்னிடமிருந்து தள்ளி நிறுத்தியவன், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி என்று அவளை பார்த்து புருவத்தை உயர்த்தி கேட்க, எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்று அவள் கேட்டு வைக்க, உனக்கு பைத்தியமா சிமி, நான் உனக்கு இன்னைக்கு நேதான் காதலிக்கிறேன், உன் கேள்வியே அபத்தமா இருக்கு என்றபடியே அவளது மூக்கை பிடித்து ஆட்டினான். இல்ல, நான் யாருன்னு என்றவள் இழுக்க அவளது வாயை தனது விரலால் மூடியவன், எல்லாம் தெரிஞ்சுதான் காதலிக்கிறோம், உன் மேல தப்பு இல்லைன்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ எதையோ மறைக்கிற மித்ரன் சற்று ஆதங்கத்துடனே கூறினான். அவனிடம் முழு உண்மையையும் கூற முடியாமல் அவனை கட்டிக்கொண்டு அமைதியாகவே நின்றிருந்தாள் சின்மயி. அவள் அழாமல் இருந்ததே அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவள் அங்கிருந்து கிளம்பும் நேரத்தினில் அவனது காதில் வந்து ரகசியமாக எதையோ சொல்லிவிட்டே கிளம்பினாள். அதை கேட்ட அவனோ குழம்பி போய் நின்றான். அன்று மாலை நேரத்தினில் அவளை போனில் அழைத்திருந்த கிரி, எனக்கு பயமா இருக்கு சின்னு என்று அவளிடம் கூற, இங்க பாரு, உன்னோட வாழ்க்கையில நீ அப்படி யாரையுமே மீட் பண்ணல, புரியுதா? அப்படியே பண்ணியிருந்தாலும் அது உனக்கே தெரியாத சந்திப்பு, எல்லாத்தையும் மறந்துடு. சின்மயி இப்படி கூறவும் அவனுக்கு புரியவில்லை என்றாலும் கூட அவள் தனது நன்மைக்காகத்தான் சொல்கின்றாள் என்று எண்ணி அமைதியாகிவிட்டான். அன்றைய இரவு ராஜலிங்கம் சின்மயி சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த 10 நிமிடத்திற்கு பிறகு செங்குன்றம் சேகர் என்பவன் வந்து நிற்க அவனுக்கு பின்னால் தடி தடியாக 10 பேர் வந்து நின்றனர். என்ன சேகரே, நல்லா வளர்ந்துட்ட போல ராஜலிங்கம் அவனிடம் வினவ, என்ன முதலாளி, நீங்க இப்பெல்லாம் தொழில் பண்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன், பையனை அனுப்பிவிட்டது போல இருந்தது என்றபடியே அவனும் அவருக்கு கொக்கி போட்டான். அவனெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அதுவும் இல்லாம இப்ப நேரம் ஒன்னும் சரியில்லை சேகரே, போலீஸ் வேற மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு, கேஸ் எல்லாம் முடியட்டும், பிசினஸ் எங்க போக போகுது, நமக்கு தான் நம்ம கடை இருக்குல்ல. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்க விஸ்வமித்ரன் அந்த இடத்தை சுற்றி வளைத்து அனைவரையும் கைது செய்தான். என்ன எஸ்பி சார், எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? அவர் தோரணையாகவே கேட்க, இல்லீகலா நீங்க தங்கம் வாங்குறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இதோ இப்போ உங்களை ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்கோம் என்று விஸ்வமித்ரன் கூற, யோ, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். அங்கிருந்த சேகரோ கோபத்தில் உரிமினான். அப்படியா என்ன? அத்தனை நேரமும் அவனுக்கு பின்னால் இருந்த ஒருவனை பார்த்து விஸ்வமித்ரன் கேட்க, அவனோ அவனது சட்டை பையனில் இத்தனை நேரமும் ஒளியுமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்த ஆவணத்தை எடுத்து காட்டினான்.
அதை பார்த்த ராஜலிங்கமும் சேகரும் அரண்டு போய்விட்டனர். நீங்க பிசினஸ் பண்ணது தெரிஞ்சுதான் இவன் மூலமா உங்களுக்கு மறுபடி கொக்கி போட்டு பார்த்தோம். சரியாவே மாட்டிட்டீங்க ராஜலிங்கம் என்றபடியே அவரை அழைத்து செல்ல அவரும் விஸ்வாமித்திரனை வன்மமாக பார்த்து வைத்தார். டேய், நீ என் மருமகளை தானடா காதலிக்கிற. சமீபமா உன்னை பார்க்க கூட அவ வந்திருப்பாளே. அதெல்லாம் எனக்காகத்தான். நான் சொன்ன அவ என்ன வேணா செய்வா. உனக்கு அவ என்னைக்கும் கிடைக்க மாட்டாடா. ஒழுங்கா எங்களை இப்படியே விட்டுட்டு போயிடு. இல்ல உனக்கு மேல் இடத்துல இருந்து போன் மேல போன் வரும் பாத்துக்க. தாங்க மாட்டேன் நீ என்றவர் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே செல்ல விஸ்வாமித்திரனோ யார் போன் பண்றான்னு நானும் பாக்குறேன் என்றபடியே அவர்களை அழைத்து போனான். அவனது மனதிலோ ஒருவேளை ராஜலிங்கம் சொன்னது போல சின்மகி தன்னை பார்க்க வந்தது அவருக்காக இருக்குமோ என்ற கேள்வி எழ, காலையில் அவள் தன்னை பார்த்துவிட்டு செல்லும் பொழுது அவனது காதில் கூறியது நினைவுக்கு வந்தது. ஒரு இடத்தின் பெயரை குறிப்பிட்டவள், உனக்கான கிஃப்ட் அங்க இருக்கு, மறக்காம உன் டீமோட போய் எடுத்துக்கோ என்று விட்டு சென்றிருந்தாள். அதை நினைத்து பார்த்தவனுக்கு ஏதோ ஒன்று இடித்தது. ராஜலிங்கமோ அங்கே தன்னிடம் தங்கம் வாங்க வந்ததற்கான எந்த பணமும் இல்லாத காரணத்தினால் ஆவணம் இல்லை என்று கூறி எளிதில் தப்பித்து விட திட்டமிட்டு அதை கூறி அவர் கொக்கரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரின் காரின் பின்னிருக்கையில் இருந்த சூட்கேஸில் இருந்து 2000 ரூபாய் பணக்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. என்ன ராஜலிங்கம், இதுக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? அப்படி இருந்தா ஆடிட்டர் அப்புறம் உங்க வக்கீல நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ணிடுங்க என்ன என்று நக்கலாக கூறிவிட்டு சேகரின் காரில் இருந்தும் 300 கிலோ எடையுள்ள தங்க பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்தான். ராஜலிங்கமோ அவரது காரினில் அந்த பணம் எப்படி வந்தது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார். உண்மைதான், மதியமே அவரது அருகிலிருந்து அவர் மறைத்து வைத்திருக்கும் பணத்தை எடுத்து சூட்கேஸில் போட்டு அவரது காரினில் வைத்து விட்டிருந்தாள். அவளுக்கு தனது மாமனை தனது தாய் தந்தையின் இருப்பிற்காக பழி வாங்க தோன்றவில்லை. அதற்கு பதிலாக தனது தந்தையின் கடைசி ஆசையாக அவரை போலீசில் மாட்ட வைக்கவே நினைத்திருந்தாள். அதற்காக அழகாக திட்டம் தீட்டியவள் விஸ்வாமித்திரனிடம் இடத்தையும் கூறிவிட்டு அதற்கு தேவையான தடயங்களையும் பதித்துவிட்டு கிரியையும் மொத்தமாக அந்த பக்கமே வரவிடாமல் பார்த்து கொண்டாள். அவனது உண்மையான வருவாயிலிருந்து அவனுக்கு லாபம் கிடைக்கும் சில இடங்கள், காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஷேர்களில் முதலீடு செய்ய ஏற்பாடுகளை செய்தவள் கையோடு வக்கீலை அழைத்து மாமாவின் சொத்துக்களை கிரிதரின் பெயருக்கு மாற்றி வைக்க ஏற்பாடு செய்தாள். வீட்டிற்கு விரைந்தவள் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியையும் விகானையும் இறுக்கமாக அணைத்து விடுவித்துவிட்டு, தப்பு மட்டும் செய்யாத கிரி, அது ஒன்ன எதுவும் செய்யாது, உன்னோட குழந்தையதான் பாதிக்கும். என்னோட அப்பா அம்மா செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவர் தப்பானவன்னு தெரிஞ்சு கூட அவர்கிட்ட நேர்மை இருக்கும்னு நம்பி அவர்கிட்ட சண்டை போட்டதுதான். நீ எப்பவும் நல்லா இருக்கணும் கிரி. நான் என்னோட வாழ்க்கைய எனக்கு பிடிச்சவனோட வாழ போறேன். அவன் அதுக்கு ஒத்துக்கலைனாதான் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா சொல்றேன். இப்ப நான் கிளம்புறேன். மாமாவுக்கு நான் தான் அவரை மாட்ட வச்சேன்னு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். நான் எங்க அப்பா அம்மாவோட அடுத்த நினைவு நாள் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்று கிரிதரிடம் கேட்டுக்கொண்டவள் அங்கிருந்து கிளம்பினாள். அவள் நலமுடன் வாழ வேண்டும் என்று கிரிதரும் ஆரோக்கியும் மனம் நிறைய வேண்டிக் கொண்டனர். அந்த நாளின் இரவினில் விஸ்வாமித்திரனின் குவார்டர்ஸ் வாசலில் தனது பையுடன் நின்றிருந்தாள் சின்மகி. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்கு திரும்பியவன் அவளை அங்கே கண்டு ஏதும் சொல்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா என்று செல்பவனை நிறுத்தி அவள் வினா எழுப்ப, நீ என்கிட்ட உண்மையை சொல்லல சிமி என்று அவளுக்கு கண்டிப்புடன் பதில் கூறினான். நீ மட்டும் சொன்னியா? என்னை பார்த்து பேசுவா நீ என்கிட்ட வந்த? அவரை பத்தி தெரிஞ்சுக்கதானே வந்தா? ஆனாலும் உன்னோட கண்ணுல நான் எனக்கான காதலை பார்த்ததுனாலதான் நம்பினேன் மித்ரன். ஆனா என்று ஏதோ சொல்ல வந்தவள் அப்படியே அதை நிறுத்தி கொண்டு, கடைசியா உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் மித்ரன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்க எப்பவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் என்றவள் வாசல் பக்கம் செல்ல திரும்ப, ஏய் சும்மா ஓவரா பண்ணாதடி
எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நமக்குள்ள எவ்வளவு காதல் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி என்று அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். அவளோ மடை உடைந்த கண்ணீரை கசிந்தவளாக, நான் உன்னை அப்பவே காதலிச்சேன் மித்ரன். அவர் சொன்ன வார்த்தைக்காக தான் வெள்ளைக்கு போனேன். ஆனா அவர் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு தெரியுமா என்று கரைய ஆரம்பித்து விட்டாள். ஏய், அவரை மறந்துடி. சும்மா கண்ணுல உள்ள டேம திறந்து விடாத. உன்னோட அந்த நீல கண்ணையும் அதுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணீரையும் பார்த்தா நிஜமாவே கண்ணுக்குள்ள இருந்து கடல் கசிகிறது மாதிரி இருக்குடி. மித்ரன் அவளது கண்ணீரினை துடைத்துவிட அவனது வலிய கரங்களுக்குள் வாகாக தஞ்சமானாள் சின்மயி. என்ன நேயர்களே, இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம். மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.